Hello everyone. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா NodeMCUவில் அக்கறான எரர்ஸ் பற்றியும் அதை எப்படி ட்ரபிள் ஷூட் பண்ணி அதை நம்ம ரெக்டிஃபை பண்ணுறன்றதை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம ஹோம் ஆட்டோமேஷன் ப்ரோக்ராம் போட்டிருந்தோம். ஸோ அந்த ப்ரோக்ராமுக்கு உங்களுக்கு எரர் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ அது எதனால் அந்த எரர் வருது, அந்த எரர் எப்படி ரெக்டிஃபை பண்ணலான்றதை பார்க்கலாம். பிகாஸ் நீங்கள் ஒரு பிகினராக இருந்தீங்கன்னா நீங்கள் ஒரு நார்மலாக ஆர்டினோ டவுன்லோட் பண்ணியிருப்பீங்க. அதில் ESP8266 நான் முன்னாடி ஒரு வீடியோவில் போட்ட மாதிரி நீங்கள் டவுன்லோட் பண்ணி எல்லாம் இன்ஸ்டால் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதெல்லாம் பண்ணக்கப்புறமும் இப்போ அதுவும் இல்லாமல் நீங்கள் நான் கொடுத்த அந்த லைப்ரரி ஃபைலையும் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதெல்லாம் போட்டக்கப்புறமும் உங்களுக்கு எந்த எரர் வருது, ஏன் அந்த எரர் வருதுன்றதை நீங்கள் கேட்டிருக்கலாம். ஸோ எதனாலனா நீங்கள் இந்த வீடியோ ஃப்யூச்சரில் பார்க்கலாம். ஸோ ஃப்யூச்சர் நீங்கள் அது வருஷங்களாக கூட இருக்கலாம். ஸோ அப்போ என்ன ஆகுனா இது IoT, ஏன்னா இது இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் எப்போ வேணால் சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும். பிகாஸ் நம்ம யூஸ் பண்ண போகிறது ஃபயர்பேஸோட கூகுள் அல்காரிதம் தான். ஸோ ஃபயர்பேஸில் இருக்கிறது எல்லாமே கூகுளோட அல்காரிதம். ஸோ அது வருஷத்துக்கு வருஷம் அவங்க சேஞ்ச் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ அதனால் இதில் நிறைய விஷயம் சேஞ்ச் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த சேஞ்ச் எவ்வளோ சேஞ்ச் ஆனாலும் நம்ம அந்த ப்ரோக்ராமில் எந்த சேஞ்சஸும் பண்ண போகிறது, ஜஸ்ட் அந்த ஹெடர் ஃபைலில் சின்ன சின்ன சேஞ்சஸும் போர்டில் சின்ன சின்ன சேஞ்சஸ் தான் பண்ண போகிறோம். ஸோ அதை பண்ணால் போதும் நம்மளுக்கு ப்ரோக்ராம் சக்ஸஸ்ஃபுல்லாக ஒர்க் ஆகும். ஸோ அதில் நம்மளுக்கு என்னென்ன எரர் வருது இப்போன்றதை இந்த லிஸ்ட் பண்ணியிருக்கிறேன். அண்ட் அதுக்கான சொல்யூஷன்ஸும் கீழே லிஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அது எப்படி பண்ணலான்றதை நான் லைன் பை லைனாக உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் கம்பைல் பண்ண உடனே உங்களுக்கு ஒரு எரர் வரும். எரர் கம்பைலிங் ஃபார் போர்ட் NodeMCU 1.0 அப்படின்னு சொல்லி ஒரு எரர் வரும். ஸோ இது எதுக்கான எரர்னா இந்த போர்ட் மேனேஜருக்கான எரர் அண்ட் JSON வெர்ஷனுக்கான எரர். ஸோ அதை எப்படி ரெக்டிஃபை பண்ணலான்றதை பார்க்கலாம். அண்ட் தென் ரன் டைம் எரர் வரும். ஸோ சப்போஸ் நீங்கள் உங்களுக்கு எரருமே வரல, ஏன்னா ஸோ சப்போஸ் உங்களோட எல்லா வெர்ஷன் எல்லாமே நியூவாக இருந்து உங்களோட யூஸ் பண்ண NodeMCU நியூ போர்டாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு இந்த எரர் வராமல் உங்களுக்கு பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும். ஸோ அப்போ உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் ரன் ஆகிட்டு இருக்கும். ஸோ நீங்கள் கம்பைல் ஆனக்கப்புறமும் உங்களுக்கு இந்த டேட்டா பேஸ் கூட இது கனெக்டிவிட்டி ஆகாமல் இருந்துச்சுன்னா அதுக்கான எரர் இந்த ஃபயர்பேஸோட ஃபிங்கர்பிரிண்ட் வெர்ஷன். ஸோ அது வருஷம் மாறும். ஸோ அதனால் உங்களுக்கு ஒர்க் ஆகாமல் இருக்கலாம். ஸோ அதுக்கான ரெக்டிஃபிகேஷனும் பார்க்கலாம். அண்ட் நெக்ஸ்ட், ஸோ இதெல்லாம் பண்ணக்கப்புறம் உங்கள் ப்ரோக்ராம் பர்ஃபெக்டாக ரன் ஆகிட்டு இருக்குது. ஸோ ரன் ஆக நடுவுலேயே உங்களுக்கு ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு உங்கள் NodeMCU ரீஸ்டார்ட் ஆகுது. அப்போ ஒரு எக்ஸப்ஷன் எரர் காட்டுது. எரர் வந்தக்கப்புறம் திரும்ப ஃபர்ஸ்ட்லேருந்து ரன் ஆகிட்டே இருக்குது. ஒவ்வொரு 5 மினிட்ஸும் உங்களுக்கு இந்த மாதிரி எக்ஸப்ஷன் எரர், ஏதோ ஒரு எக்ஸப்ஷன் எரர் காட்டி உங்களுக்கு ரீஸ்டார்ட் ஆகிட்டே இருக்குன்னா அது எதனால தான் உங்களோட போர்ட் மேனேஜர் நீங்கள் ஒரு பழைய போர்டை இப்போ பழைய ஓல்டு வெர்ஷன் NodeMCU போர்டில் நீங்கள் நியூ வெர்ஷனோட ஃபிர்ம்வேர் வச்ச டேட்டாவை அப்லோட் பண்ணியிருப்பீங்க. அதனால் உங்களுக்கு இந்த எரர் வர வாய்ப்பு இருக்குது. இல்லைனா இங்கே நியூ போர்டில் ஓல்டு வெர்ஷன் உள்ள ஃபிர்ம்வேரோட போர்டை யூஸ் பண்ணி நீங்கள் ப்ரோக்ராம் அப்லோட் பண்ணியிருந்தீங்கனாலும் இந்த எரர் வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்கான சேஞ்சஸ் என்னன்றதையும் பார்த்துடலாம். ஸோ வாங்க ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம்னா நம்ம ஆர்டினோ JSON வெர்ஷன் இப்போ என்ன வெர்ஷன் வச்சா இந்த NodeMCU ஒர்க் ஆகும் அப்படின்றத பார்த்துடலாம். ஸோ இதை நீங்கள் எப்போனாலும் இந்த வெர்ஷன் வச்சாலே உங்களுக்கு பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும். ஸோ நீங்கள் ஆர்டினோக்குள்ளே போய்க்கோங்க. ஆர்டினோவில் போயிட்டு உங்களோட ஸ்கெட்சுக்கு போய்க்கோங்க. ஸ்கெட்சில் இன்க்ளூட் லைப்ரரி இருக்கும், அதில் மேனேஜ் லைப்ரரி போங்க. ஸோ உங்களுக்கு லைப்ரரி மேனேஜர் ஓப்பன் ஆன உடனே இந்த சர்ச் பாக்ஸ், அதாவது சர்ச் பாக்ஸ் வரக்கு முன்னாடி உங்களுக்கு கீழே அப்டேட் ஆகிட்டு இருக்கும். லிஸ்ட் அப்டேட் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த சர்ச் பாக்ஸில் ஆர்டினோ JSON டைப் பண்ணுங்கள். ஸோ இந்த ஆர்டினோ JSON இதுதான் நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் நான் எப்படி ஆர்டினோ JSON நீங்கள் இன்ஸ்டால் பண்ண சொன்னோம். ஸோ நீங்கள் அது மாதிரி இன்ஸ்டால் பண்ணி லேட்டஸ்ட் வெர்ஷன் இன்ஸ்டால் பண்ணியிருப்பீங்க. ஸோ இப்போ ப்ரோக்ராம் இப்போ நம்ம ஃபயர்பேஸில் போட்டுக்க ப்ரோக்ராம் லேட்டஸ்ட் வெர்ஷனில் ஒர்க் ஆகாது. ஸோ அதில் என்ன வெர்ஷன் நீங்கள் வைக்கணும்னா இதில் நீங்கள் வைக்க வேண்டிய வெர்ஷன் என்னென்னா 5.13.5. ஸோ இந்த வெர்ஷனில் தான் இந்த ஃபயர்பேஸ் ஃபைல் நல்லா பர்ஃபெக்டாக எந்த ஒரு எரரும் இல்லாமல் ரன் ஆகுது. ஸோ நீங்கள் சப்போஸ் நீங்கள் 6 வெர்ஷனோ இல்லை இப்போ ஃபியூச்சரில் வர என்ன வெர்ஷன் டவுன்லோட் பண்ணியிருந்தாலும் நீங்கள் இந்த வெர்ஷனை இதுக்கு இன்ஸ்டால் பண்ணுங்கள். இன்ஸ்டால் ஆயிருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் வெர்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. 5.13.5 செலக்ட் பண்ணிவிட்டு இன்ஸ்டால் கொடுத்துருங்க. ஸோ இப்போ உங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா 5.13.5 வெர்ஷன் நம்மளுக்கு இன்ஸ்டால் ஆகிருக்குது. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் இதை க்ளோஸ் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு இதுக்கப்புறமும் உங்களுக்கு எரர் வருதான்னு செக் பண்ணி பாருங்கள். ஸோ அதுக்கப்புறமும் எனக்கு எரர் வருது. ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு இப்போ இந்த ஒரு எரர் சால்வ் பண்ணுறோம். ஸோ இப்போ இன்னொரு எரரை சால்வ் பண்ணுறதுக்கு நம்ம போர்ட் மேனேஜரை நம்ம மாற்றணும். ஸோ நம்ம இங்கே முன்னாடி சொன்ன மாதிரி இப்போ வெர்ஷன் அப்டேட் பண்ணியாச்சு. இப்போது நம்ம ESP8266 வெர்ஷன் ESP8266 போர்ட் மேனேஜரை நம்ம மாற்றணும். ஸோ போர்ட் மேனேஜர் எது மாற்றணும்னா அதுக்கப்புறம் நீங்கள் இன்னொரு எரரும் வந்திருக்குதுங்க. இந்த ஃபயர்பேஸோட ஃபிங்கர்பிரிண்ட்டில் எரர் இருக்குது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஃபயர்பேஸோட ஃபிங்கர்பிரிண்ட்டில் இங்கே எரர் இருக்குது. ஸோ நம்ம அதையும் சேஞ்ச் பண்ணணும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு போர்ட் மேனேஜரை சேஞ்ச் பண்ணிடலாம். ஸோ போர்ட் மேனேஜரை சேஞ்ச் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணுன்னா டூல்ஸுக்கு போய்க்கோங்க, போர்டு போய்க்கோங்க. அதில் போர்ட்ஸ் மேனேஜர் இருக்கும். ஸோ இதுவும் அப்டேட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அப்டேட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் சர்ச் பண்ணுங்கள்.
ஸோ இந்த எரர் எதனால் வந்துச்சுன்னா அப்படின்னா நீங்கள் வந்து இப்போ இங்கே கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த போர்டோட வெர்ஷன் வந்து ரொம்ப பெரிய வெர்ஷன், நேமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்குது. எதனால இது வந்து இப்போ கரண்ட்டாக இருக்கிற ESP8266ஓட வெர்ஷனும் அதோட ஃப்ளாஷ் மெமரி எல்லாம் அப்டேட் பண்ணியிருக்காங்க. பட் நம்ம வந்து இப்போ மேபி நம்ம வந்து ஒரு பழைய ஓல்டு வெர்ஷன் வச்சுருக்கலாம், இல்லைன்னா ஒரு 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் ஓல்டு வெர்ஷன் உள்ள NodeMCU வச்சுருக்கலாம். அதோடது பார்த்தீங்கன்னா அதோட போர்ட் மேனேஜரோட ஃபேர்ம்வேர் வேறையாக இருக்கும். ஸோ அதனால தான் வந்து உங்களுக்கு இந்த எரர் வருது. ஸோ அதனால் அந்த நம்ம ஓல்டு வெர்ஷனுக்கே வந்து நம்ம போர்ட் மேனேஜரை மாற்றணும். ESP8266ன்னு சர்ச் பண்ணுறேன் நான். ஸோ சர்ச் பண்ணோடனே நம்ம இப்போ கரண்ட்டாக என்ன வெர்ஷன் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம், 3.0 வெர்ஷன் இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறோம். பட் 3.0 வெர்ஷன் வந்து உங்களுக்கு சூட் ஆகாது. பிகாஸ் நான் யூஸ் பண்ணுற வெர்ஷனில் வந்து இந்த ப்ரோக்ராம் வந்து சூட் ஆகலை. ஸோ அதனால் என்ன பண்ணுறேன்னா, இந்த ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு வெர்ஷன் இருக்குது, பழைய வெர்ஷன். ஸோ இந்த 2.3 வெர்ஷன் இருக்குது இல்லைங்களா, ஸோ இந்த 2.3 வெர்ஷன் வந்து எல்லா போர்டுக்குமே சப்போர்ட் ஆகும். ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் 2.3 வெர்ஷனை வந்து இன்ஸ்டால் பண்ணிடுங்க. ஸோ 3.0 இருந்துச்சுன்னா நீங்கள் 2.3க்கு இன்ஸ்டால் பண்ணுங்கள். அந்த 2.3 வந்து எல்லாத்துக்குமே எந்த ஒரு எக்ஸப்ஷன் எரர். ஸோ சப்போஸ் உங்களுக்கு எக்ஸப்ஷன் எரர் வந்துச்சுன்னா, ஸோ நான் இங்கே முன்னாடி சொன்ன மாதிரி இந்த எக்ஸப்ஷன் எரர் வந்தாலுமே இதுதான் காரணமாக இருக்கும். போர்டோட வெர்ஷன் வந்து மேட்ச் ஆகாமல், ஏன்னா உங்களுக்கு எல்லாமே பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும். சப்போஸ் நீங்கள் வந்து எல்லாமே பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகி நீங்கள் ரன் பண்ணும்போது உங்களுக்கு எக்ஸப்ஷன் எரர் வருது, நடுவில் ரீஸ்டார்ட் ஆகிட்டு இருந்துச்சுன்னா இந்த போர்டோட ஃபேர்ம்வேரோட ப்ராப்ளமாக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் போர்டோட வெர்ஷன் 2.3 வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு எக்ஸப்ஷன் எரரும் வராது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 2.3 வெர்ஷன் இந்த வெர்ஷன் இன்ஸ்டால் பண்ணிட்டோம். ஸோ இந்த வெர்ஷனில் வந்து உங்களுக்கு எல்லாமே பக்காவாக இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா NodeMCU 1.0. ஸோ நம்மளோட இந்த பழைய இந்த நேம் வந்துருச்சு. ஸோ இதான் இப்போ ஓல்டு வெர்ஷனில் இருக்கிற நேம்ஸு. ஸோ இதை சூஸ் பண்ணக்கப்புறமும் நீங்கள் ஒரு ரன் பண்ணி பாருங்கள், கம்பைல் பண்ணி பாருங்கள், என்ன ஏதாவது எரர் வருதான்னு பார்ப்போம். ஸோ இது வந்து ரெண்டாவது மெத்தட். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம JSON ஃபைலை மாற்றணும். JSON ஃபைலை 5.13.5க்கு வைக்கணும். அண்ட் தென் செகண்ட் வந்து நம்ம போர்ட் மேனேஜரில் போர்ட் வெர்ஷன் வந்து தேர்ட், அதாவது ESP8266ஓட வெர்ஷன் வந்து 3ல் இருந்துச்சுன்னா அதை 2.3க்கு மாற்றணும். அண்ட் தேர்ட் வந்து என்ன பண்ணலான்றதை நம்ம கம்பைல் பண்ணி பார்த்துட்டு செக் பண்ணுவோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு எந்த ஒரு எரருமே வரல, டன் கம்பைலிங் வந்துருச்சு. ஸோ இப்போ என்னோட விர்ச்சுவலாக இந்த கோட் வந்து எனக்கு பர்ஃபெக்டாக ஒர்க்கிங்கில் இருக்குது. ஆனால் இந்த கோடை நான் அப்லோடு பண்ணக்கப்புறம் எனக்கு ஒரு எரர் வந்துச்சு. அதாவது என்னென்னா, எனக்கு அப்லோட் ஆகி வைஃபை எல்லாம் கனெக்ட் ஆகிடுச்சு. ஆனால் வைஃபை கனெக்ட் ஆனக்கப்புறம் வந்து எனக்கு டேட்டா எதுவுமே சென்ட் ஆகலை, LED ஆனும் ஆகலை, ஆஃபும் ஆகலை, அதாவது லைட் அப்ளைன்சஸ் எதுவுமே ஆன் ஆஃப் ஆகலை. ஸோ அது ஒரு எரராக இருக்கும். ஸோ இப்போ கம்பைல் ஆனனால ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்னா, NodeMCU ரன் ஆகி இது பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுதா இல்லையான்றதை செக் பண்ணி பார்த்துடலாம். ஸோ இப்போ நம்ம ப்ரோக்ராம் வந்து இப்போ கம்ப்ளீட்டாக அப்லோட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம ட்ரபிள் ஷூட் பண்ணி பார்த்துடலாம். ஸோ சீரியல் மானிட்டர் ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய வைஃபை வந்து கனெக்ட் ஆகிடுச்சு. பட் எனக்கு வந்து இன்னும் வந்து என்னோட இந்த ஃபங்க்ஷன் நடக்கவே இல்லை. ஸோ நான் முன்னாடி என்ன சொல்லியிருந்தேன்னா, வைஃபை கனெக்ட் ஆனதுக்கப்புறம் எனக்கு என்ன ஆகணும், ஸோ நான் இனிஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஃபால்ஸ் பண்ணியிருக்கிறேன். ஸோ எனக்கு என்ன ஆகுனா, எல்லா லைட்டும் வந்து ஆஃப் அப்படின்னு சொல்லி டிஸ்பிளே ஆகணும். பட் எனக்கு எதுவுமே டிஸ்பிளே ஆகலை. எனக்கு Firebase கூட எந்த ஒரு கான்டாக்ட்டுமே நடக்கலை. ஸோ அதனால தான் இந்த ப்ராப்ளம் வருது. ஸோ இந்த ப்ராப்ளம்க்கான சொல்யூஷன் என்னென்னா, இங்கே பார்த்தீங்கன்னா Firebase ஹெடர் ஃபைல் இருக்கிற Fingerprint வெர்ஷனை மாற்றணும். ஸோ எதுக்காக இந்த Fingerprint வெர்ஷனை மாற்றணும்னா, ஸோ இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கூகுளோட அல்காரிதம் அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. உங்களோட ஹெடர் ஃபைல் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னோட ஃபைல்லேருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து இந்த இயரோட வெர்ஷனாக இருக்கும். ஸோ அந்த வெர்ஷனை நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து எரர் தான் காட்டும். உங்களுக்கு ஃபைல் கம்பைல் ஆனாலுமே வந்து நீங்கள் அப்லோட் பண்ணக்கப்புறம் உங்களுக்கு வந்து Firebase கூட உங்களுக்கு கான்டாக்டே இருக்காது. ஸோ நீங்கள் கான்டாக்டை உருவாக்கணும்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா, அந்த Firebaseல இருக்கிற அந்த ஃபிங்கர் பிரிண்ட்டை அப்லோட் பண்ணணும். ஃபஸ்ட்டு அந்த ஃபிங்கர் பிரிண்ட் எங்கே இருக்குன்னு லொக்கேட் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ அந்த ஃபிங்கர் பிரிண்ட்டை லொக்கேட் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, உங்களோட ஃபைல் எக்ஸ்ப்ளோரர் போய்க்கோங்க. ஸோ அதில் உங்களோட டாக்குமெண்ட்ஸ் போய்க்கோங்க, டாக்குமெண்ட்ஸ். ஸோ டாக்குமெண்ட்ஸில் ஆர்டினோன்னு இருக்கும், அதுக்குள்ளார லைப்ரரிஸ்ன்னு இருக்கும். ஸோ அந்த லைப்ரரிஸ்குள்ளே போயிட்டிங்கன்னா உங்களோட Firebase ஆர்டினோ மாஸ்டர்னு ஒன்று இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ அதை கிளிக் பண்ணி போனதுக்கப்புறம் உள்ளே வந்து SRCன்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். அந்த ஃபோல்டரை டபுள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ அதுக்கப்புறம் உள்ளே உங்களுக்கு நிறைய ஃபைல்ஸ் இருக்கும். அதில் நீங்கள் சேஞ்ச் பண்ண போகிற ஃபைல்ஸ் எது பார்த்தீங்கன்னா Firebase HTTP கிளைண்ட் அப்படின்னு இருக்கும். இது வந்து 2 இது இருக்கும். அதில் நீங்கள் வந்து ஹெட்டர் ஃபைல் ஃபைல்னு இருக்கும். இந்த ஹெட்டர் ஃபைலை மட்டும் தான் மாற்றணும். உங்களுக்கு பிகினிங்கில் வந்து பார்க்கும் உங்களுக்கு எதுவுமே, அதாவது இந்த மாதிரி எம்டியாக காட்டும். ஸோ நோட் பேடில் ஓப்பன் பண்ண முடியுமான்னு கேட்கும். நீங்கள் ஜஸ்ட் ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் வித் நோட் பேடுன்னு கொடுங்க. ஸோ நோட் பேடுன்னு கொடுத்தீங்கன்னா இங்கே கீழே வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் உங்களோட ஃபிங்கர் பிரிண்ட், ஃபிங்கர் பிரிண்ட்டுன்னு ஒன்று இருக்கும். ஸோ இந்த ஃபிங்கர் பிரிண்ட் வந்து எக்ஸ்பயர் ஆகிருக்கும். பார்த்தீங்கன்னா இது வந்து 2020 செகண்ட் மந்த்தில் வந்து இது அப்டேட் பண்ணிக்கிறாங்க. பட் இப்போ வந்து ஃபிங்கர் பிரிண்ட் வந்து இப்போ புதுசாக அப்லோட் மாற்றிருக்கிறாங்க. ஸோ அதனால் வந்து இந்த எரர் வந்து வருது. ஸோ அந்த எரரை எப்படி ஃபிக்ஸ் பண்ணலான்னா, நீங்கள் கூகுள் க்ரோம் போய்க்கோங்க. ஸோ கூகுள் க்ரோமில் போனதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு வந்து உங்களோட Firebaseக்கு போங்க. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் கூகுள் க்ரோமில் வந்து Firebaseக்குள்ளே போய்க்கோங்க. கரெக்டான மெயில் ஐடியை சூஸ் பண்ணிக்கோங்க.
ஸோ அந்த மெயில் ஐடி கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு உங்களோட கன்சோலுக்கு போய்க்கோங்க. ஸோ உங்கள் கன்சோலில் உங்களோட ப்ராஜெக்ட் இருக்கும், அந்த ப்ராஜெக்ட்டை கிளிக் பண்ணுங்கள். ஸோ அந்த ப்ராஜெக்ட்டை கிளிக் பண்ணக்கப்புறம் லெஃப்ட் சைடை பில்டை கிளிக் பண்ணுங்கள். பில்டை கிளிக் பண்ணி அதில் ரியல் டைம் டேட்டாபேஸ் வாங்க. ஸோ இப்போ நீங்களே பார்க்கலாம், நான் வந்து அங்கே வந்து நான் எந்த ஒரு சேஞ்சஸுமே ஆகலைன்னு அர்த்தம். இப்போ வந்து என்னோடய ஃபயர்பேஸும் என்னோட NodeMCU வந்து கனெக்ட் ஆகாதனால தான் எனக்கு இங்கே எந்த ஒரு டேட்டாவுமே காட்டல. ஸோ இதனால தான் அந்த ஃபிங்கர் பிரிண்ட் வந்து ப்ராப்ளம்னால தான் வந்து உங்களுக்கு NodeMCU ஆன் ஆகியுமே எனக்கு வந்து எந்த டேட்டாவுமே காட்டாமல் இருக்குது. ஸோ அதை ரெக்டிஃபை பண்ணுறக்கு ஸோ நீங்கள் ஃபயர்பேஸ்க்குள்ளே போனக்கப்புறம் இந்த லிங்க் இருக்கு இல்லையா, இந்த லிங்க்கை வந்து காப்பி பண்ணிக்கோங்க, உங்களோட ஹோஸ்ட் லிங்க்கை காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ இது எல்லாத்துக்கும் காமன் தான். நீங்கள் ஒரு தடவை பண்ணிட்டீங்கனாலே உங்களோட நீங்கள் எந்த ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணாலுமே இந்த ஒரு லிங்க்கு ஒரு தடவை நீங்கள் ஃபிங்கர் பிரிண்ட் அப்டேட் பண்ணிங்கன்னா அது எல்லாத்துக்குமே சூட் ஆகிக்கும். இந்த லிங்க் தான் போடணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் எத்தனை ப்ராஜெக்ட் பண்ணியிருந்தாலும் அது ஏதோ ஒரு லிங்க் எடுத்து போட்டிங்கன்னா போதும். ஜஸ்ட் அவங்களோட இந்த இயரோட ஃபிங்கர் பிரிண்ட் கிடச்சா போதும். ஸோ நான் இந்த ப்ராஜெக்ட்டை ஃபஸ்ட்டு பண்ணிக்கனால இந்த லிங்க்கை காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு நியூ டேப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. GRC Fingureprintன்னு இருக்கும். ஸோ இதை கூகுள் சர்ச் பண்ணுங்கள். ஸோ GRC Fingureprintன்னு சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு எடுத்தோடனே grc.comனு வரும். ஸோ அதை கிளிக் பண்ணி உள்ளே போய்க்கோங்க. ஸோ உள்ளே போனோடனே இங்கே தான் வந்து உங்களோட ஃபிங்கர் பிரிண்ட்டை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவாங்க. ஸோ அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறக்கு நம்ம அங்கே காப்பி பண்ண லிங்க் இருக்கு இல்லையா, அந்த காப்பி பண்ண லிங்க்கை வந்து இங்கே பேஸ்ட் பண்ணுங்கள். ஸோ பேஸ்ட் பண்ணக்கப்புறம் இங்கே ஆல்ரெடி இங்கே HTTP இருக்கிறனால நம்ம இதை வந்து எடுத்து விட்டுறலாம். ஸோ இந்த லிங்க்கை என்ட்ரு பண்ணிவிட்டு ஃபிங்கர் பிரிண்ட் சைட் அப்படின்னு சொல்லி கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணி முடித்தோடனே உங்களுக்கு இந்த ரீலோட் ஆனோடனே உங்களோட டேட்டா பேஸுக்கான ஃபிங்கர் பிரிண்ட் வந்து ஆத்தென்டிகேஷன் இங்கே இருக்கும். ஸோ இதுதான் வந்து இப்போ ரீசெண்டாக இருக்கிற ஃபிங்கர் பிரிண்ட் கூகுளோடது. ஸோ நீங்கள் ஜஸ்ட் இதை காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு அந்த நோட்பேட் ஃபைலுக்கு வாங்க. இந்த நோட்பேட் ஃபைலில் இங்கே தான் வந்து நம்ம ஃபைல் சேஞ்ச் பண்ணணும். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த ஃபிங்கர் பிரிண்ட்டும் வேறையாக இருக்குது. ஸோ இது ஓல்டு எக்ஸ்பயர் ஆன ஃபிங்கர் பிரிண்ட், இதுதான் வந்து இப்போ இருக்கிற நியூ ஃபிங்கர் பிரிண்ட். ஸோ என்ன பண்ணுறீங்கன்னா ஜஸ்ட் அதை வந்து இங்கே செலக்ட் பண்ணி இதை ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் ஜஸ்ட் அந்த இடத்த இப்போ அதை காப்பி பண்ணதை இங்கே பேஸ்ட் பண்ணுங்கள். பேஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து மாற்றினது எப்போ மாற்றினு தெரியறதுக்காக, ஏன்னா இது வந்து பாருங்கள் இது 2020 மாற்றிருக்கிறாங்க. ஸோ இந்த வெர்ஷன் வந்து நம்ம இப்போ வந்து நம்ம 2021 இருக்கிறோம். ஸோ இந்த வெர்ஷன் வந்து பழைய வெர்ஷன்றனால தான் நம்மளுக்கு வந்து அங்கே எந்த ஒரு ரீடிங்குமே நடக்கலை. ஸோ அதனால் என்ன பண்ணேன், இப்போ நான் புதுசாக அப்டேட் பண்ணிட்டேன். ஸோ அப்டேட் பண்ணது தெரியறதுக்காக 2021ன்னு மாற்றி நான் இப்போ இந்த மந்த்தையும் வந்து மென்ஷன் பண்ணிடுறேன். மந்த் வந்து 6th மந்த். ஸோ மென்ஷன் பண்ணிவிட்டு இதை சேவ் பண்ணிடுங்க. சேவ் பண்ணிவிட்டு இதை க்ளோஸ் பண்ணிடுங்க. எல்லா ஃபைலையும் க்ளோஸ் பண்ணிடுங்க. ஸோ ஆர்டினோ ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஆர்டினோவை வந்து நீங்கள் ஒன்ஸ் இதெல்லாம் சேவ் பண்ணிவிட்டு ஒன்ஸ் ரீஸ்டார்ட் பண்ணிடுங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஆர்டினோ ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ இப்போ உங்களோட அந்த ஃபைல் ஓப்பனில் இருக்கும். ஸோ நீங்கள் இப்போ நம்மளோட ஃபைல் வந்து அப்டேட் ஆகிடுச்சு. நம்மளோட ஃபிங்கர் பிரிண்ட்டும் இப்போ வந்து அப்லோட் ஆகிடுச்சு. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணுறோன்னா ஜஸ்ட் திரும்ப வந்து இதை வந்து இதில் அப்லோட் பண்ணுறது தான். ஸோ திரும்ப இந்த ஃபைலை வந்து டூல்ஸில் போய் NodeMCU சூஸ் பண்ணியிருக்கு. நெக்ஸ்ட்டு வந்து காம்போர்ட் 3 சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஜஸ்ட் அப்லோடு கொடுங்க. ஸோ இப்போ ஃபைல் சக்ஸஸ்ஃபுல்லி கம்பைல் ஆகிடுச்சு. ஸோ இப்போ இது அப்லோட் ஆகிட்டு இருக்குது. ஸோ அப்லோட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். ஸோ இப்போ ஃபைல் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக அப்லோட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நான் சீரியல் மானிட்டர் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வைஃபை கனெக்ட் ஆகிடுச்சு. ஸோ கனெக்ட் ஆனக்கப்புறம் இப்போ நம்மளுக்கு டிவைஸ் வந்து எல்லாமே ஷோ பண்ணணும். ஸோ எந்தெந்த டிவைஸ் ஆனில் இருக்குது ஆஃபில் இருக்குன்னு ஷோ பண்ணுது. ஸோ ஷோ பண்ணிடுச்சுன்னா நம்மளுக்கு கனெக்டிவிட்டி ஆன் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து பார்த்தப்போ உங்களுக்கு வந்து இந்த எந்த ஒரு இதுவுமே ஃபங்க்ஷனுமே நடக்கலை. ஜஸ்ட் வைஃபை மட்டும் கனெக்ட் ஆகி அப்படியே பாஸ் ஆகிடுச்சு. அது எதனாலன்றது இப்போ உங்களுக்கு முன்னாடி நான் காட்டிட்டேன். ஃபிங்கர் பிரிண்ட் வந்து அப் டு டேட்டில் இல்லாட்டி உங்களுக்கு இந்த எரர் வரும். ஸோ நீங்கள் ஒன்ஸ் இந்த GRC ஃபிங்கர் பிரிண்ட்டில் போய் உங்களோட ஹோஸ்ட் நேமை கொடுத்து நீங்கள் ஜஸ்ட் உங்களோட ஃபிங்கர் பிரிண்ட் அதில் வந்து எடுத்துக்கலாம். அதை எடுத்து நீங்கள் இந்த ஹெடர் ஃபைல் HTTP கிளைண்ட் அதில் தான் நீங்கள் எடுக்கணும். அதை நீங்கள் மறந்துடாதீங்க. Firebase HTTP கிளைண்ட்டில் போய் தான் அதுவும் ஹெடர் ஃபைல் தான் இருக்கணும். அது நோட்பேட் வழியாக ஓப்பன் பண்ணி அந்த ஃபிங்கர் பிரிண்ட்டை மட்டும் நீங்கள் அப்டேட் பண்ணிவிட்டு நீங்கள் திரும்ப அப்லோட் பண்ணிங்கன்னா உங்களோட ஃபைல் பக்காவாக ஒர்க் ஆகும். ஸோ நம்ம இதை Firebaseலையும் போய் டெஸ்ட் பண்ணிடலாம். நம்ம இதை ஓப்பன் பண்ணி வச்சுட்டு Firebaseக்கும் இதுக்கும் கனெக்டிவிட்டி வந்துருச்சான்ற செக் பண்ணுவோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு முன்னாடி பார்க்குறப்போ இந்த கனெக்டிவிட்டி இல்லாதப்போ உங்களுக்கு எந்த ஒரு ஃபைலுமே இங்கே டேட்டா பேஸில் லிஸ்ட் ஆகலை. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம உள்ள ப்ரோக்ராமில் டிக்ளேர் பண்ண எல்லா அந்த வேரியபிள்ஸும் இங்கே டிக்ளேர் ஆகி அது இனிஷியலாக ஃபால்ஸ் 0 ஆகிருக்கு. ஸோ இப்போ நம்ம இதை ரியல் டைமாக செக் பண்ணி பார்ப்போம். ஸோ இப்போ என்னோட NodeMCU ரன் ஆகிட்டு இருக்குது. ஸோ அதை நான் வந்து ஜஸ்ட் நான் ரைட் சைடில் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்னா இப்போ எல்லா லைட்டுமே வந்து ஆஃபில் இருக்குது. ஸோ இப்போ நான் எல்லாத்தையும் வந்து ஆன் பண்ணுறேங்க. ஸோ நான் எல்லாத்துக்குமே வந்து ட்ரூ கொடுக்குறேன். ஸோ இப்போ எல்லாத்துக்குமே நான் ட்ரூ கொடுக்குறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இங்கே ஒரு ஃபேன் மட்டும் ஆன் ஆயிடுச்சுன்னு காட்டுது. ஸோ அதே மாதிரி நான் எல்லாத்துக்குமே இப்போ ட்ரூ கொடுக்குறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் டேட்டா பேஸில் சேஞ்ச் பண்ண எல்லா வேல்யூமே வந்து எனக்கு ஆர்டினோலி சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ இதுதான் என்னோட NodeMCU டேட்டா.
இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய Firebase டேட்டா. ஸோ நான் Firebase டேட்டில் கொடுத்த மாதிரி இங்கே எல்லா இதுவுமே வந்து ஆன் ஆகிடுச்சு. அண்ட் தென் இங்கே வந்து ஃபேனோட டேட்டாஸ் வந்து 52 52ன்னு அப்டேட் ஆகிருக்குது. ஸோ இவ்வளோ தான். இப்போ வந்து நம்ம Firebaseஐயும் NodeMCU வந்து கனெக்ட் பண்ணியாச்சு. அண்ட் தென் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம ஒரு ஆப் க்ரியேட் பண்ணி அந்த ஆப்பை வந்து எப்படி Firebase கூட இன்டர்ஃபேஸ் பண்ணி நம்ம ஆப்பையும் NodeMCU வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணலான்றதை பற்றி பார்க்கலாம். ஸோ ஆப்பில் கண்ட்ரோல் பண்ணால் நம்ம NodeMCUவில் இருக்கிற இந்த இப்போ எப்படி இந்த லைட்டு ஃபேனெல்லாம் கண்ட்ரோல் ஆச்சோ அதுலேயும் வந்து அதே மாதிரி நம்ம ஆப்பில் ஒரு பட்டன்ஸ் கிளிக் பண்ண இங்கே லைட்டு ஃபேனு அதோட ஸ்பீடெல்லாம் கண்ட்ரோல் ஆகும். ஸோ தேங்க்யூ. இந்த நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த ட்ரபிள் ஷூட்டிங்லாம் உங்களுக்கு கரெக்டாக ஒர்க் ஆயிடுச்சுன்னா நீங்கள் ஒரு லைக் போட்டு இதை ஷேர் பண்ணுங்கள். சப்போஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இந்த ப்ரோக்ராம் எல்லாம் போட்டு அப்போவுமே வந்து உங்களுக்கு எல்லா ப்ரோக்ராமும் கரெக்டாக இருந்துமே இந்த மாதிரி எரர் வந்துருந்துச்சுன்னா தான் அவங்க வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஸோ அப்போ அவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இதில் நான் 4-5 விதமான எரர் என்ன வந்தாலும் அதுக்கான கரெக்டான ரெக்டிஃபிகேஷன் நான் கொடுத்துருக்கேன். ஸோ தேங்க்யூ.